சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் முகத்திமத்துல் கிதாப் படிக்கக்கூடிய நேரத்துல இந்த கிதாபு சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் பேசணுமோ அந்த விஷயங்கள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அதே போல இந்த கிதாபை நாங்க இந்த குழுமத்துல படிப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரயோஜனம், உண்மையிலே கிதாபு பெருசி. எங்களுடைய தீர்மானமும் எப்படி என்றால் இந்த கிதாபை பூர்த்தியாக படிப்பது என்பது காலம் எங்களுக்கு இடம் கொடுக்காது. நாங்க ஒவ்வொருத்தரும் பல தேவைகளுக்கு மத்தியில இந்த குடும்பத்துல நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனவே கால நேரங்கள் என்பது எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம். அதுகளை கவனிச்சு நாங்க இந்த கிதாபுல் ஈமான ஒவ்வொரு ஹதீஸையும் நாங்க நல்ல முறையில நாங்க பஹஸ் பண்ண இருக்கிறோம். முஃப்ரதாத்துல் ஹதீஸ் மாத்திரமல்ல, அதே போல ஷுருஹாத்துல் ஹதீஸ் மாத்திரம் இல்லாமல் மெயினாக நாங்க இந்த கிதாபுல இஷ்காலாத்துல் ஹதீஸ் இது சம்பந்தமாக அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஹதீஸாக நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த கிதாபுல் ஈமான் பூர்த்தியாக நாங்க பார்த்து விட்டு அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், இந்த கிதாபுடைய சனதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இந்த குடும்பத்தை நாங்க ஏற்படுத்திய நோக்கம் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில இந்த ஹதீதுகளை நாங்க படிச்சு இதுல வரக்கூடிய இஷ்காலாத்துகளை நாங்க விளங்கி அதே போல இந்த கிதாபுடைய சனதை பெறக்கூடியவர்களாக நாங்க ஒவ்வொருத்தரும் ஆகிக்கொள்ள வேண்டும். அல்லாமா முபாரக் பூரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அல் இஸ்னாது மினத்தீன் லௌலல் இஸ்னாது லகால மன் ஷாஅ. இஸ்னாத் என்பது அது தீன் மார்க்கத்தை சார்ந்தது. ஏனென்றா எங்களோட மார்க்கம் குர்ஆனாக இருக்கலாம், ஹதீதாக இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனா எங்களுடைய மார்க்கத்துடைய ஒவ்வொரு அங்கமும் அது தொடர் வழியாக வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாங்க பார்ப்போம்னா எங்களோட மார்க்கம் என்பது அது தொடராக வரக்கூடியது. எனவே இஸ்னாத் என்பது மார்க்கத்தை சொல்கிறார்கள், இஸ்னாத் இல்லை என்றால் யாரெல்லாம் அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரியே, அவர்கள் எந்த கோணத்தில் இருந்தாலும் சரியே, அவர்கள் விரும்பியதை எல்லாம் பேசிக்கொள்வார்கள் என்பதாக இஸ்னாதுடைய விடயத்தை மிகவும் உன்னிப்பாக வலியுறுத்தி கூறுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பாடத்திட்டம் முடிந்ததன் பிறகு ஒவ்வொருத்தருக்கும் இன்ஷா அல்லாஹ் முசன்னிஃப் வரையிலான சனது பூர்த்தியாக மிக தெளிவான முறையில தரப்படும். அல்லாஹ் இதற்குரிய ஏற்பாட்டை எங்க ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு தரணும். அந்த அடிப்படையில நாங்க பார்க்கக்கூடியது மிஷ்காத்துடைய ஹதீதுகளை நாங்க அலசி ஆராய இருக்கிறோம். அதற்கு முன்னால நாங்க படிக்கக்கூடிய இல்ம் சம்பந்தமாக நாங்க பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கக்கூடியவர்கள் துறை சார்ந்தவர்கள், பெரும்பெரும் மதரசாக்கள்ல இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், பெரும்பெரும் துறைகள்ல நீங்க கால் பதித்தவர்கள், நிறைய அனுபவம் வாய்ந்தவர்கள். எனவே அந்த அடிப்படையில அல்லாஹ் இந்த பாடத்திட்டத்தை நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதை நல்ல முறையில நாங்க படிச்சு நல்ல முறையில அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாங்க ஆரம்பிப்போம். முதலாவதாக இல்முல் ஹதீஸ் சம்பந்தமாக கொஞ்சம் நாங்க பார்ப்போம். ஏனென்றால் நாங்க படிக்கக்கூடிய மிஷ்காத்துல் மசாபிஹ் என்பது இது இல்முல் ஹதீஸ்ல உள்ளடங்கிய ஒரு கிதாப். எனவே அந்த கிதாபை நாங்க பார்ப்பதற்கு முன்னால அந்த இல்ம் சம்பந்தமான சில விஷயங்களை நாங்க சுருக்கமாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க விரிவாக விளக்கமாக படிச்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக ஒரு தெளிவான முறையில விளங்கக்கூடிய அமைப்புல அந்த நோட்ஸும் நான் தயாரிச்சிருக்கிறேன்.
எனவே அந்த நோட்ஸை பார்த்தா உங்களுக்கு லேசான முறையில விளங்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில பார்ப்போம். இதுல முதலாவதாக முகத்திமா. பொதுவாக எங்களுக்கு முகத்திமா முகத்தமா என்ற 2 விதத்துல எங்களுக்கு வாசிக்க இயலும். அந்த அடிப்படையில முகத்திமா என்பது 2 வகையாக நாங்க இதை வகை பிரிக்கலாம். எந்த கிதாபாக இருந்தாலும் சரிதான், அது எந்த ஃபன் சம்பந்தமான கிதாபாக இருந்தாலும் சரிதான், எந்த இல்மை எடுத்தாலும் நாங்க அதுல முதலாவதாக முகத்திமா பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில முகத்திமாவை நாங்க 2 வகையாக பங்கு பிரிப்போம். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், அடுத்தது முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் இல்ம் என்பது நாங்க எந்த இல்மை படிக்கின்றோமோ அந்த இல்ம் சம்பந்தமாக பூர்த்தியாக பேசுறதுக்கு தான் முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லப்படும். முகத்திமத்துல் கிதாப் என்பது நாங்க எந்த இல்முல என்ன கிதாபு படிக்கின்றோமோ அந்த கிதாபு சம்பந்தமான விஷயங்கள், அந்த கிதாபுடைய முசன்னஃப் சம்பந்தமாக பேசுவதற்கு கிதாப் என்று சொல்லப்படும். உதாரணமாக ஃபிக்ஹ் நாங்க படிக்கிறோமா, அந்த இல்முல் ஃபிக்ஹ் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முகத்திமத்துல் இல்ம். அந்த ஃபிக்ஹ்ல என்ன கிதாபு நாங்க படிக்கின்றோமோ அந்த கிதாபு சம்பந்தமாக, உதாரணமாக ஃபத்ஹுல் முஈன் நாங்க படிக்கின்றோமா, அந்த ஃபத்ஹுல் முஈன் சம்பந்தமாக நாங்க விவரமாக பார்ப்பதற்கு முகத்திமத்துல் கிதாப் என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையில நாங்களும் எங்களோட முகத்திமாவை 2ஆக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று முகத்திமத்துல் இல்ம், அடுத்தது முகத்திமத்துல் கிதாப். ஆரம்பமாக நாங்க முகத்திமத்துல் இல்ம் சம்பந்தமாக பார்ப்போம். அல்லாமா சிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் அவங்களோட கவியில சொல்றாங்க, இன்ன மபாதிஅ குல்லி ஃபன்னின் அஷரா அல் ஹத்து வல் மௌதுஉ சும்ம ஸமரா ونسبة وفضله والواضع والاسم الاستمداد حكم الشارع مسائل والبعض بالبعض اكتفى ومن درى الجميع حاز الشرفا. அந்த அடிப்படையில நாங்க பார்ப்போம்னா முகத்திமத்துல் இல்ம் என்பது அது எது சம்பந்தமான விடயங்களை நாங்க ஆழமாக பார்ப்போம்னா அல் மபாதி உல் அஷரா, ஒவ்வொரு இல்முக்கும் ஒவ்வொரு ஃபன்னுக்கும் அல் மபாதி உல் அஷரா என்று உலமாக்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அது சம்பந்தமாக நாங்க பார்ப்பது பூர்த்தியான முறையில நாங்க பார்ப்போமாக இருந்தால் அதற்கு முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில சொல்கிறார்கள், இன்ன மபாதிஅ குல்லி ஃபன்னின் அஷரா அல் ஹத்து வல் மௌதுஉ சும்ம ஸமரா. அப்போ ஒவ்வொரு ஃபன்னுக்கும் சில 10 விதமான மபுதாக்கள் இருக்கிறது. ஒன்று ஹத்து, அதனுடைய ஹத்து சம்பந்தமாக நாங்க பார்க்கிறது. அதே போல மௌது, அதே போன்று சமரா, நிஸ்பா, ஃபதுல், வாதி, அதே போன்று இஸ்திம்தாத், ஹுக்மு ஷாரிஇ, மசாயில். இந்த 10 விடயங்களை நாங்க பார்ப்பது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வல் பஅது பில் பஅதி இக்தஃபா. இந்த 10 விடயத்தையும் எல்லோரும் சொல்வார்களா என்றால் இல்லை. வல் பஅது பில் பஅதி இக்தஃபா. வல் பஅது, சில உலமாக்கள், பில் பஅதி, இந்த 10 சிலதை கொண்டு இக்தஃபா, அவர்கள் போதுமாக்கிக் கொள்கிறார்கள். வமன் தரல் ஜமீஅ ஹாஸ ஷரஃபா. யாரு இந்த 10 விடயங்களையும் ஆழமாக படிக்கிறாரோ ஹாஸ ஷரஃபா, அவர் சிறப்பை அடைந்து கொண்டார் என்பதாக அல்லாமா சிப்பான் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கவியிலே சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் முகத்திமத்துல் இல்ம், எங்களோட இல்முல் ஹதீஸுடைய முகத்திமாவுல நாங்க இது சம்பந்தமாக பார்க்க வேண்டும். எனவே இந்த 10 விடயங்களையும் நாங்க பார்ப்போமாக இருந்தால் இல்முல் ஹதீஸுடைய மபதஅக்கள் சம்பந்தமாக நாங்க பார்த்தா உண்மையிலே பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. அம்மா முகத்திமத்து இல்மில் ஹதீஸ் ஷரீஃப் ஃபலஹு மபாதிஉ கஸீரா தஸீது அலா 20. இல்முல் ஹதீஸுடைய மபதஅக்கள் என்பது கிட்டத்தட்ட 20ஐயும் தாண்டி செல்கிறது. وقد وقع الخلاف بين علماء الحديث في عدد مبادئ هذا العلم. இந்த இல்முல் ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய மபதஅக்கள் எத்தனை, அதனுடைய எண்ணிக்கை விடயத்தில் உலமாக்களுக்கு மத்தியிலே ஏராளமான ஹிலாஃபுகள் இடம்பெற்றிருக்கிறது. சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஃபமின்ஹும் மய்யகூல் 20 மப்தஅன் வமின்ஹும் மய்யகூல் 10 மபாதிஅ வமின்ஹும் மய்யகூல் 8 மபாதிஅ. இப்படி சிலர் 20 என்று சொல்கிறார்கள், சிலர் 10 மபதாக்கள் என்று சொல்லுகிறார்கள்,
சிலர் 8 மபதாக்கள் என்று உலமாக்களுக்கு மத்தியில் முஹத்திஸூன்களுக்கு மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த 8 மபதாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை நாங்கள் சொல்லுவோம் அர்-ருஊசு ஸமானியா. இதற்கு அல் மபாதிஉ ஸமானியா என்று எங்களுக்கு சொல்லிலும், அதே போன்று அர்-ருஊசு ஸமானியா என்று இதற்கு இன்னும் ஒரு பேரும் சொல்லிலும். இந்த 8ம் தான் உலமா உல் ஹதீஸ், ஹதீஸுடைய உலமாக்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு மத்தியில் இந்த 8 விடயங்கள் தான் மிக பிரபல்யமான விடயமாக இருக்கிறது. எனவே நாங்களும் என்ன செய்வோம்னா அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தின் பிரகாரம் அவர்களை நாங்க பின்பற்றி இந்த 8 விடயங்கள் சம்பந்தமாக எங்கட இந்த பாடத்திட்டத்தையும் நாங்க உருவாக்கி இருக்கிறோம். எனவே இந்த 8 விஷயம் சம்பந்தமாக நாங்க எங்களால முடியுமான அளவுக்கு மிகச் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொள்வோம். அந்த வகையில முதலாவதாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஹத்து சம்பந்தமாக நாங்க பார்க்கணும். அதுக்கு முன்னால இல்முல் ஹதீஸ் இதனுடைய தாரிஃபாத் சம்பந்தமாக பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், ஒன்று தாரிஃபுல் ஹதீஸ், இன்னும் ஒன்று தாரிஃபு இல்மில் ஹதீஸ். இரண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கிறது. தாரிஃபுல் ஹதீஸ், ஹதீஸுடைய தாரிஃபாத்தை சொல்லும் பொழுது அதற்கும், அதே போன்று இல்முல் ஹதீஸுடைய தாரிஃபாத்தை சொல்லும் பொழுதும் அதற்கு மத்தியில் மிக நுணுக்கமான உருக்கமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில நாங்க இல்முல் ஹதீஸ் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால், இல்முல் ஹதீஸை 2 வகையாக எங்களுக்கு வகைப்படுத்தி இருக்கு. ஒன்று இல்மு ரிவாயத்தில் ஹதீஸ், இன்னும் ஒன்று இல்மு திராயத்தில் ஹதீஸ். ஒன்று இல்மு ரிவாயத்தில் ஹதீஸ், இன்னும் ஒன்று இல்மு திராயத்தில் ஹதீஸ். இல்மு ரிவாயத்தில் ஹதீஸ், ரிவாயத்துல் ஹதீஸ், இதனுடைய இல்ம், இது சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் அதற்கு நாங்க தாரிஃப் சொல்லுவோம். ஹுவ இல்முன் பினக்லி அக்வாலி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وأفعاله وأحواله بسماع المتصل مع ضبطها وتحريرها. எனவே ரிவாயத்துல் ஹதீஸ் என்பது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்வால், அஃஆல், அவர்களுடைய அஹ்வால், இவைகளை நாங்க எப்படி வந்ததோ, எப்படி அது பாதுகாக்கப்பட வேண்டுமோ, எந்த முறையில அது பிறருக்கு ஒப்படைக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில நாங்க அதை பாதுகாக்கிறது, அது சம்பந்தமான அறிவை நாங்க படிப்பது. இதுதான் இல்மு ரிவாயத்தில் ஹதீஸ். இல்மு திராயத்தில் ஹதீஸ் என்றா ஹுவ இல்முன் பி அஹ்வாலிர் ரிவாயத்தி வ அஹ்காமிஹா வ ஷுரூத்திர் ருவாத்தி வ அஸ்னாஃபில் மர்வியாத் வ இஸ்திக்ராஜ் மஆனிஹா. எனவே இல்மு திராயத்தில் ஹதீஸ் என்றா அஹ்வாலுர் ரிவாயா, இது சம்பந்தமாக நாங்க அறிகிறது. அதே போன்று அஹ்காமுர் ரிவாயா சம்பந்தமாக அறிகிறது. ருவாத்துகளுடைய ஷுரூத்துகள் சம்பந்தமாக நாங்க அறிகிறது. அதே போன்று அஸ்னாஃபுல் மர்வியாத் சம்பந்தமாக நாங்க அறிகிறது. அதே போன்று இஸ்திக்ராஜ் மஆனிஹா, அதிலிருந்து எப்படி நாங்க கருத்துக்களை எடுப்பது என்பது சம்பந்தமாக நாங்க அலசி ஆராய்வது. இதுதான் இல்மு திராயத்தில் ஹதீஸ். எனவே நாங்க இல்முல் ஹதீஸ் சம்பந்தமாக அதனுடைய தாரிஃபாத், அதனுடைய அன்வா சம்பந்தமாக பார்த்தோம். இப்ப பார்க்க போறது நாங்க தாரிஃபுல் ஹதீஸ் சம்பந்தமாக பார்க்க போறோம். அந்த அடிப்படையில முகத்திமத்துல் ஹதீஸ்ல நாங்க அர்-ருஊசு ஸமானியா லிஇல்மில் ஹதீஸ் ஷரீஃப், ஹதீஸ் ஷரீஃபுக்கு இருக்கக்கூடிய 8 மபதஅக்கள் சம்பந்தமாக பார்க்க போறோம். இதில் ஒன்று தாரிஃபுல் ஹதீஸ், இரண்டாவது மௌதுஉல் ஹதீஸ், மூன்றாவது வஜ்ஹு தஸ்மியா, நான்காவது ஃபதுலுல் இல்ம், ஐந்தாவது கர்துல் இல்மி வ காயத்துஹு, ஆறாவது மகாமுல் இல்ம் ஃபி அஜ்னாஸில் உலூம், ஏழாவது தாரீகுத் தத்வீன், எட்டாவது அன்பாஉல் முஸன்னஃபாத். இந்த 8ம் தான் பெரும்பாலான உலமாக்களுக்கு மத்தியில இல்முல் ஹதீஸுடைய விடயத்துல பரவலாக காணப்படுகிறது. எனவே இது சம்பந்தமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக எங்களுக்கு முடியுமான அளவுக்கு நாங்க தொகுத்து எடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக மிக சுருக்கமாக இந்த தொகுத்தல் இறுக்கி நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில முதலாவதாக தாரீஃபுல் ஹதீஸ். தாரீஃபுல் ஹதீஸ, ஹதீஸுடைய தாரீஃப் சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ் பல உலமாக்கள் பலவிதமான தாரிஃபாத்துகளை சொல்றாங்க.
அல்லாமா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸுக்கு தாரிஃப் சொல்லும் பொழுது அல் ஹதீஸு லுகத்தன் லித்துல் கதீம் ويجمع على الأحاديث واصطلاحا ما أضيف إلى النبي صلى الله عليه وسلم من قول أو فعل أو صفة أو تقرير. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், அல் ஹதீஸ் என்ற லுகத்தன் லித்துல் கதீம், கதீமுடைய எதிர் சொல் தான் ஹதீஸ். இஸ்திலாஹன் நாங்க பார்ப்போமாக இருந்தால் மா உதீஃப இலன் நபிஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் சிஃபத்தின் அவ் தக்ரீரின், நபி அவர்களுடைய சொல் செயல், நபி அவர்களுடைய அந்த சிஃபா, நபி அவர்களுடைய தக்ரீர், நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டது, அவர்கள் அதை ஆமோதித்தது, இவ்வாறான விடயங்கள்ல எதுவெல்லாம் நபி அவர்களின் பால் இணைக்கப்படுமோ அதுவெல்லாமே ஹதீஸ் தான் என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாமா அல் ஜௌஹரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹதீஸு லுகத்தன் அல் கலாம் கலீலுஹு வ கதீருஹு வ யுஜ்மஉ அலா அஹாதீஸ். ஹதீஸ் என்றால் லுகத்துல அல் கலாம், கலாமுக்குத்தான் பொதுவாக கலாமுக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும். கலீலுஹு வ கதீருஹு, அந்த கலாம் அது குறைவாக இருந்தாலும் சரிதான், அதிகமாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும். அஹாதீஸ் என்று இதனுடைய ஜம்உ வரும் என்பதாக அல்லாமா ஜௌஹரி ரஹிமஹுல்லா இஸ்மாயில் பின் ஹம்மாத் அல் ஜௌஹரி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள். அதே போன்று கால சுயூத்தி ரஹிமஹுல்லா ஃபி தத்ரீபிர் ராவி, இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தத்ரீபுர் ராவியில சொல்லுகிறார்கள், அல் ஹதீஸு இல்முன் யுஅரஃபு பிஹி அக்வாலு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃஆலுஹு வ அக்வாலுஹு. ஹதீஸ் என்பது யுஅரஃபு பிஹி அக்வாலு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதன் மூலமாக நபி அவர்களுடைய அக்வால்கள் அறியப்படும். வ அஃஆலுஹு வ அஹ்வாலுஹு, அங்க அக்வால் என்று அடிபட்டிருக்கு, அதை அஹ்வாலுஹு என்று மாற்றிக்கொள்ளுங்க. எனவே நபி அவர்களுடைய அக்வால், நபி அவர்களுடைய அஃஆல், நபி அவர்களுடைய அஹ்வாலுகள் அறியப்படுமாக இருந்தால் இதுதான் ஹதீஸ் என்பதாக இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தத்ரீபுர் ராவியில சொல்லுகிறார்கள். قال الإمام العلامة بدر الدين العيني رحمه الله في عمدة القاري, பதுருத்தீன் அல் ஐனி ரஹிமஹுல்லா அவர்கள் உம்தத்துல் காரி ஷர்ஹ் ஸஹீஹில் புகாரி இந்த கிதாபுல சொல்லுகிறார், அல் ஹதீஸ், ஹதீஸ் என்ற ஹுவ இல்முன் யுஅரஃபு பிஹி அக்வாலு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃஆலுஹு வ அஹ்வாலுஹு. قال السخاوي رحمه الله في فتح المغيث, الحديث هو معرفة ما أضيف إلى النبي صلى الله عليه وسلم قولا له أو فعلا أو صفة أو تقريرا. قال الشيخ محمود الطحان في تيسير مصطلح الحديث, الحديث لغة ما أضيف إلى النبي صلى الله عليه وسلم من قول أو فعل أو صفة أو تقرير. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரே விதமான தாரிஃபாத்துகளை சின்ன சின்ன மாற்றங்களோட சொல்லி காட்டுகிறார்கள். சில ஹதீஸுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ் என்றால் மஅரிஃபத்து மா உதீஃப இல நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவு இலா மன் தூனஹு மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் ஸிஃபத்தின் அவ் தக்ரீரின். நபி அவர்கள்பால், அதே போன்று நபி அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களின்பால் எதுவெல்லாம் கவுல், ஃபிஅல், ஸிஃபத், தக்ரீர் இவைகளிலிருந்து சேர்க்கப்படுமோ இது எல்லாமே இது சம்பந்தமாக அறிவுதான் ஹதீஸ் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹதீஸு மா உதீஃப இல நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவு இலா மன் தூனஹு மிம்மன் யுக்ததா பிஹிம் ஃபித்தீன் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் ஸிஃபத்தின் அவ் தக்ரீரின். நபி அவர்களின் பாலும் நபி அவர்கள் அல்லாத, நபி அவர்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், ஆனால் அவர்களுடைய ஷரத் அவர்கள் மார்க்கத்திலே பின்பற்ற தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். இவர்களுடைய கவுல், ஃபிஅல், ஸிஃபத், தக்ரீர் இவைகள் சம்பந்தமாக எல்லாமே ஹதீஸ் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். என்றாலும் நாங்கள் மேலுக்கு சொன்ன இந்த தாரிஃபாத்துகள்ல ராஜஹான தாரிஃபாக நாங்க துக்தூர் மஹ்மூத் அத்தஹான் ரஹிமஹுல்லா அவருடைய இந்த தாரிஃபை நாங்க எடுத்துக்கொள்வோம். எனவே அர்-ருஊஸ் அஸ்-ஸமானியாவுல முதலாவதாக வரக்கூடிய தாரீஃபுல் ஹதீஸ் சம்பந்தமாக மிக சுருக்கமாக
நாங்க அனைவரும் ஆலிம்கள் உலமாக்கள் என்ற வகையில மிக சுருக்கமாக நாங்க பார்த்திருக்கிறோம். அதே போன்று இரண்டாவது மௌது உல் ஹதீஸ், ஹதீஸ் ஹதீஸுடைய மௌது சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், ஒன்று அக்வாலு ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃஆலுஹு வ அஹ்வாலுஹு, இதுதான் இந்த ஹதீஸுடைய மௌதுவாக இருக்கிறது, உள்ளடக்கம். அதே போன்று இரண்டாவதாக ذات ரசூல் இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹைஸு அன்னஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மூன்றாவதாக நாங்க சனத் மத்தன் சம்பந்தமாக பார்ப்போம். இது இரண்டாவது விடயம். அதே போன்று மூன்றாவதாக வஜ்ஹு தஸ்மியா, ஹதீஸுக்கு ஏன் ஹதீஸ் என்று பேர் வச்ச, இதனுடைய விதம் என்ன, எதற்காக வேண்டி என்பது சம்பந்தமாக பார்ப்போம். ما هو سبب التسمية للحديث بالحديث، حديثக்கு ஏன் ஹதீஸ் என்ற பெயர் வர வேண்டும். قال الإمام الحافظ بن حجر العسقلاني رحمه الله إنما سمي الحديث حديثا لأنه في مقابلة القرآن، لأن القرآن كلام الله فكلام الله تعالى قديم. எனவே அல்-ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஹதீஸுக்கு ஏன் ஹதீஸ் என்று பெயர் வந்தென்றால் لأنه في مقابلة القرآن، குர்ஆனுக்கு நிகராக இந்த ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கிறது. ஐ கலாமுல்லா, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய பேச்சு என்பது கதீமாக இருக்கிறது. எனவே வைதாக்கான கலாமுல்லாஹி கதீமன், அல்லாஹுடைய பேச்சு கதீமாக இருக்குமாக இருந்தால் எம்பகை ஐயக்கூன கலாமு ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸன், அல்லாஹுடைய பேச்சு கதீம் என்றால் அங்கே நபி அவர்களுடைய பேச்சு ஹதீஸாகத்தான் இருக்க முடியும். لأن معنى الحديث جديد، ஹதீஸ் என்பதனுடைய கருத்து ஜதீத். فكلام الله قديم، அல்லாஹுடைய கலாம் என்பது கதீம். وكلام رسول الله صلى الله عليه وسلم ஹதீஸ் என்பதாக சொல்லுகிறார்கள். இதே கருத்தை தான் இமாம் அஸ்-சகாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஃபத்ஹுல் முகீஸ்ல சுட்டி காட்டுகிறார்கள். அதே போன்று கால ஷேக் ஷபீர் அஹ்மத் அல் உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் இவர் சொல்லுகிறார், கலிமத்து ஹதீஸ் உஹிதத் மினல் குர்ஆனில் கரீம், இந்த ஹதீஸ் என்ற வார்த்தை இது குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையாகும். இதற்கு ஆதாரமாக அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனம் வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்ற இந்த வார்த்தையை கொண்டு வந்து இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அல் முராது பின் நிஅமா, இங்க வரக்கூடிய இந்த ஆயத்திலே வரக்கூடிய நிஅமா என்பதை கொண்டு முராத் அது ஹதீஸ், அல்லாஹுடைய ஷராஇ என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்று ஷேக் தக்கி உஸ்மானி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், கலிமத்துல் ஹதீஸ், ஹதீஸ் என்ற வார்த்தையாகிறது லைஸத் முஸ்தஅமலத்தன் பஅத ஸமனி கைரில் குரூன் அவ் பஅத ஸமனி தாபிஈன ஃபகத், இந்த ஹதீஸ் என்ற வார்த்தை என்பது சஹாபாக்களுடைய சிறந்த அந்த காலப்பகுதியிலோ அல்லது அவர்களுக்கு பின் வந்த தாபிஈன்களுடைய காலப்பகுதியிலோ பாவிக்கப்பட்ட வார்த்தை அல்ல, மாற்றமாக பல் உஸ்துஅமிலத் மின் ஸமனின் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ் என்ற வார்த்தை என்பது நபி அவர்களுடைய காலம் தொட்டு பாவிக்கப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஹத்தீஸு அன்னி வலா ஹரஜ், ஹத்தீஸு அம்பனி இஸ்ராயில் வலா ஹரஜ் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாங்க பார்க்கலாம். அதே போன்று மன் ஹத்தஸ அன்னி பி ஹதீஸின் யுரா அன்னஹு கிஸ்புன் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், இந்த ஹதீஸை நாங்க பார்க்கலாம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ் என்ற வார்த்தையாகிறது இது நபி அவர்களுடைய காலம் தொட்டு உருவாக்கப்பட்டது, அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இது சொல்லப்படுகிறது என்றது இந்த ஹதீஸுகளின் மூலமாக, இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவாக்கப்படுகிறது. அதே போன்றுதான் அடுத்ததாக ஹதீஸுக்கு பாவிக்கப்படக்கூடிய ஏனைய சொற்கள் இருக்கிறதா என்பது சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு பகரமாக சுன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். அதே போன்று ஹபர் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும், அசர் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஆனாலும் உலமாக்களுக்கு மத்தியில இந்த வார்த்தைகளை ஹதீஸுக்கு மாத்திரம் சொல்ல இயலுமா, சுன்னாவாக சுன்னா என்ற வார்த்தை, ஹபர் என்ற வார்த்தை, அசர் என்ற வார்த்தையை ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு சொல்ல முடியுமா என்ற விடயத்திலே பலவிதமான ஹிலாஃபுகள் ஏற்பட்டிருக்கிறது. சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள் ஃபமின்ஹும் மை யகூல் அல் ஹதீஸு வ சுன்னத்து வல் ஹபரு வல் அஸரு ஹாதிஹி
அல் அல்ஃபாது குல்லுஹா முத்தராதிஃபா வ முத்தகாரிபா. இது ஒவ்வொன்றும் ஒத்த கருத்து சொற்கள். இது ஒவ்வொன்றுக்கும் மத்தியில பாவிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், வமின்ஹும் மையகூல் கலிமத்துல் ஹதீத். ஹதீத் என்ற வார்த்தை துத்லகு அலா கலாமி ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகத். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் ஹதீஸ் என்று சொல்வது. ஏனைய அது சுன்னா என்ற வார்த்தையாக இருக்கலாம், ஹபர் என்ற வார்த்தையாக இருக்கலாம், அசர் என்ற வார்த்தையாக இருக்கலாம். இந்த வார்த்தைகள் இது நபி அவர்களுடைய வார்த்தைக்கும் சொல்லப்படும். அதே போன்று சஹாபாக்கள், தாபிஊன்கள் இவர்களுடைய வார்த்தைக்கும் சொல்லப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹதீஸ் வ சுன்னா, இந்த இரண்டு வார்த்தைகளும் நபி அவர்களுடைய கலாமுக்கு சொல்லப்படும். அதே போன்று ஹபர் என்ற வார்த்தை சஹாபாக்களுடைய கலாமுக்கு சொல்லப்படும். அசர் என்ற வார்த்தை தாபியன்களுடைய கலாமுக்கு சொல்லப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஹுராசானுடைய ஃபுகஹாக்கள் இவர்கள் ஒரு விதமான முறையிலே கையாளுகிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது ஹதீஸ், அசர், ஹபர், சுன்னா என்ற இந்த வார்த்தைகள் என்பது இது ஒவ்வொன்றும் மௌகூஃபுக்கு ஹதீஸ் என்று சொல்லப்படும், மர்ஃபூஉக்கு அசர் என்று சொல்லப்படும், மக்தூஉக்கு ஹபர் என்று சொல்லப்படும், அதே போன்று முன்கத்திஅக்கு சுன்னா என்று சொல்லப்படும். இவ்வாறாக இதை வகை பிரித்து காட்டுகிறார்கள். அதே போன்று ஜும்ஹூருடைய கருத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த வார்த்தைகள் என்பது மா உதீஃப இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மா உதீஃப இல ஸஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும் வத்தாபிஈன ரஹிமஹுல்லாஹ். இந்த வார்த்தைகள் என்பது இது நபி அவர்களுடைய வார்த்தைக்கு பாவிக்கப்படும். அதே போன்று சஹாபாக்கள், தாபியங்களுடைய வார்த்தைக்கும் பாவிக்கப்படும் என்பதாக ஜும்ஹூருடைய கருத்து இருக்கிறது. அடுத்ததாக ஃபதுல் இல்ம். இந்த இல்முடைய ஃபதுல் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த ஃபதுல் இல்ம் என்ற இந்த தலைப்பு நாங்கள் ரெண்டாக வகை பிரிக்கலும். ஒன்று ஃபதுல் இல்ம், அதே போன்று சமரத்துல் இல்ம் என்று இரண்டு விதமாகவும் எங்களுக்கு சொல்ல முடியும். எனவே இது சம்பந்தமான ஹதீதுகளை நாங்க சிறப்புகள் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால், ஏராளமான ஹதீதுகள் எங்களுக்கு சிறப்பை காட்டுகிறது. என்றாலும் திருமிதியிலே வரக்கூடிய ஹதீஸ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலத்தி ஃபஅத்தாஹா கமா சமிஅஹா ஃபருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சமிஇன். நல்லரல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் ஒரு மனிதனை ஒளிமயமாக்குவானாக. எப்படியான மனிதன்? சமிஅ மகாலத்தி, என்னுடைய இந்த ஹதீஸை, நான் சொன்ன கூற்றுக்களை அவர் செவியேற்கிறார். ஃபஅத்தாஹா கமா சமிஅஹா, எவ்வாறு அவர் செவியேற்றாரோ அதன் பிரகாரமே அவர் அதை ஒப்படைக்கிறார், பிறருக்கு ஏற்றி வைக்கிறார். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபருப்ப முபல்லகின், எத்தனையோ ஏற்றி வைக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவ் ஆமின் சாமிஇன், நபி அவர்களிடமிருந்து நேரடியாக ஹதீதுகளை கேட்டவர்களை விடவும் இவர்கள் மிகவும் அழகிய முறையிலே பாதுகாக்க கூடியவர்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்களும் இந்த அடிப்படையிலே எங்களுக்கும் அல்லாஹ் நபி அவர்களுடைய இந்த ஹதீஸை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே இதன் மூலமாக எம்மையும் அல்லாஹ் ஒளிமயமானவர்களாக இந்த உலகத்தில், அதே போன்று மறு உலகத்தில் ஒளிமயமிக்கவர்களாக ஆக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடம் நாங்கள் ஆதரவு வைக்க வேண்டும். அடுத்ததாக கர்துல் இல்மி வகாயத்துஹு, இந்த இல்முடைய நோக்கம் சம்பந்தமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால், ஒன்று அல் இஹ்திதாஉ பிஹதியி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அல் ஃபௌஸு பிஸஆதத்தித் தாரைன், மூன்றாவது அத்தலது வத்தமத்து பிகலாமில் மஹ்பூப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முதலாவது நபி அவர்களுடைய ஹதியை நாங்க பின்பற்ற வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அதே போன்று இரண்டாவது அல் ஃபௌஸு பிஸஆதத்தித் தாரைன், இருளகிலும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். மூன்றாவது அத்தலது வத்தமத்து பிகலாமில் மஹ்பூப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய அந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எம்முடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டு எம்முடைய உள்ளங்கள் பூரிப்படையக்கூடிய உள்ளங்களாக எம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும். அதே போன்று அடுத்ததாக மகாமுல் இல்ம் ஃபி அஜ்னாஸில் உலூம், இந்த இல்முல் ஹதீஸ் என்பது
அஜினாசுல் உலூம்ல எந்த தரத்துல இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இல்முல் ஹதீத் யுஅதபரு சானியன் பஅத இல்மி தஃப்சீர் ஃபி அஜ்னாசில் உலூம். அஜ்னாசுல் உலூம் இதிலே இல்முல் ஹதீஸ் என்பது இரண்டாம் கட்டமாக இருக்கிறது. இல்மு தஃப்சீருக்கு அடுத்த அந்தஸ்திலே இல்முல் ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தாரிഖு தத்வீன் சலாசு துருக்கின் கானத் லிஹிஃதில் அஹாதீஸ் في عهد رسول الله صلى الله عليه وسلم وعهد الصحابة والتابعين. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அதே போன்று சஹாபாக்கள், தாபிஊன் இவர்களுடைய காலத்திலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஹதீஸ்கள் 3 விதத்திலே பாதுகாக்கப்பட்டது. ஒன்று ஹிஃதுல் அஹாதீஸ் பிஸ்ஸுதூர், உள்ளங்களிலே சஹாபாக்கள் ஹதீஸ்களை பாதுகாத்தார்கள். அதே போன்று தரீக்கு தஆமுல், அவர்களுடைய அன்றாட அந்த வாழ்வியல் நடைமுறை ஹதீஸை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது.